ஆண்டுடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இந்த காலை ராத்திரி வேளையில் ஆமென் கர்த்தரை பாடி துதிக்க போகிறோம். ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். நாம் யார் தெரிந்த பாடல் சேர்ந்து பாட போகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். இந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். 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 பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்பவர். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒருவரும் சேர ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேர ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். தழுவியை நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. தழுவியை நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கன மகிமை நன்றி உள்ள இருதயத்தோடு என்றும் தொழுதிடுவோம். கன மகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நல்ல கை தட்டி
உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வம். உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நன்றியோடு ஆராதனை, ஆராதனை, மறுபடியும் சேர்ந்து ஆராதனை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. இயேசு போல நல்ல தெய்வம் யாரும். நீங்க மட்டும், சகோதரர்கள் மட்டும் சேர்ந்து உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. இயேசு போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மை தாங்கி இருக்கிறார். நம்மை காத்தவர் இல்லையே. உம்மை நான் வாழ்த்துகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் வாழ்த்துகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன், வணங்குகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசு. மறுபடியும் என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே. நல்ல கைகளை தட்டி என் தெய்வமே, என் இயேசுவே. ஹல்லேலூயா. அவர் நடத்தி வந்த பாதைகள் ரொம்ப ஆச்சரியமானவைகள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் ஜனவரி இருந்து இந்த டிசம்பர் முடிக்கிற வரைக்கும் அவர் என் கரத்தை பிடித்து நடத்தி இருக்கிறார். நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன், நம்ம அன்பாய் இருக்கிற ஒரு தேவன், நம்மை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிற ஒரு தெய்வம். ராத்திரியில் அவர் ஆராதிக்க போகிறோம். கர்த்தரை ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே போகும்போது கர்த்தரை மகிமைப்படுத்தி போகும்பொழுது அங்கே ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது. எங்கெல்லாம் கர்த்தரை துதித்தார்களோ அங்கெல்லாம் ஜெயம் உண்டு. ஏன் இந்த புது வருடத்தை நாம் கொண்டாடுகிறோம்? கர்த்தருக்கு முன்பதாக ஒரு வருஷத்தை நாம் வாங்குகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் தேவன் நம்ம கிருபையாய் கொடுக்கிற ஆண்டு. அதை தான் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் ஆக இந்த ஆண்டின் நிறைவுக்குள்ளே நம்ம வரும் பொழுது ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு, பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு, தேவ பக்தி உள்ள இருதயத்தோடு அவரை ஆராதித்து நம்மை அர்ப்பணிப்போமானால் இந்த ஆராதனை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இன்னொரு பாடல், திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கத்தாவே
நன்றி சொல்கிறேன். இந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். நான் இயேசு நல்லவர்னு சொல்வேன். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி யாராவது 2 பேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர் சொல்லமா? இயேசு நல்லவர். மெதுவாக சொல்லுங்க, யாருக்கும் கேட்டக்கூடாது. சகோதரர்களே, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அடுத்து சொல்ல போறோம், இயேசு நல்லவர்னு சொல்லுவேன், உனக்கும் எனக்கும் நல்லவர் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? இயேசு நல்லவர். கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தா உங்களுக்குன்னு சொல்லுங்க, நீங்க பாட்டுக்கு நான் சொன்னதை அப்படி சொல்லிடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சமூகத்துல ஆண்டவர் சந்தோஷமா வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். அந்த பாடலை சேர்ந்து பாட போறோம். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். 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 நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி நீர். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி நீர். திருப்பி தர ஒன்றும் இல்லையே, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நல்ல தலைக்கு மேல கை தட்டி. கண்ணீரோடு கர்த்தாவே சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த பன்னீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி நீர். நடத்தி நீர் என்னை தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை பிள்ளையாகி. திருப்பி தர ஒன்றும் இல்லையே, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நல்லா கைதட்டி. ஆமென். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திரும்ப தந்தீரே. மதுரமான மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே, நிரம்ப செய்தீரே. மகிமைப்படுத்துவே மகிமைப்படுத்துவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. மகிமைப்படுத்துவே மகிமைப்படுத்துவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். சோதனைகள் சூழ்ந்த வேலை கதறி கூப்பிட்டேன். சோதனைகள் சூழ்ந்த வேலை கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்துக் கொண்டீரே. கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்துக் கொண்டீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு தந்தீரே, எனக்கு தந்தீரே. உண்மைப்படுத்துவே நன்றி சொல்லுவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ். நன்றி உள்ள இருதயத்தோடு நன்றி சொல்லுவே, ஜீவனுள்ள காலமெல்லாம். மறுபடியும் நன்றி சொல்லுவே நன்றி சொல்லுவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ். மறுபடியும் சேர்ந்து நன்றி சொல்லுவே நன்றி சொல்லுவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை வாழ்த்துவே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன்
வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி. எல்லாரும் சேர்ந்து நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி. நீ திருப்பி தர ஒன்றும் இல்லையே. தலைக்கு மேல கை தட்டி திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே. ஆமென். திரும்பி நாடு முழுவதும் நம்ம திரும்பி பார்த்தோம்னா எத்தனையோ சூழ்நிலைகளில் கர்த்தர் நமக்கு நல்லவரா. நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி. நடத்தி நீர் என்னை உந்தன் தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கி. திருப்பி தர ஒன்றும் இல்லையே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நல்ல கைதட்டி ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. தேவ மனுஷன் எப்படி சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? என்ன செலுத்தினாலும் அவருக்கு போதாது. காரணம் வானமும் பூமியும் அவருடையது, எல்லாமே அவருடையது. அவரிடத்துல நாம பெற்றுக்கொண்டதை தான் திரும்ப அவருக்கு நன்றி செலுத்தும்படி நாம எல்லா விதத்திலையும் நாம செயல்படுகிறோம். ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டிருந்த பலன், ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டிருந்த சுகம், ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டிருந்த ஐஸ்வர்யம், இவைகள் எல்லாவற்றினாலும் அந்த தெய்வத்தை மறுபடியும் நாம் கனம் பண்ணுவோமானால் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லுது. என்ன, வெள்ளியும் பொன்னும் அவருடையது, பூமியும் அது நிறைவும் அவருடையது. ஆண்டவர் இதெல்லாம் விரும்பல. ஆண்டவர் என்ன விரும்புறாரு தெரியுமா? நன்றியோடு கர்த்தரை ஆராதிக்கிறது. இந்த பின்னாடிலாம் பெரிய ஆட்கள்லாம் 40 வயசுக்கு உள்ள இருக்கிற பெரிய ஆட்கள்லாம் முன்னாடி இருக்கிற சேருக்கு வந்துருங்க. பின்னாடி இந்த இதில் வரமாடி பாருங்க, பஸ்ஸில் எல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, வயசானவர்களுக்கு பின்னாடி ஒரு இடம் ஒதுக்கிற மாதிரி ஷீட் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வயதான ஆட்கள் உட்காருங்க. ஆமாம், அதில் சேர்ஸ் இருக்குது, பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்று ஒரு அற்புதமான பாடல். ஆத்துமா பாடிடுதே நேசரை நினைத்திடவே என்ற ஒருமையான பாடல் சேர்ந்து பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றியுள்ள இருதயத்தோடு, ஆத்துமாவே நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ என்ன செய்யக்கூடாதான், மறக்கக்கூடாது. அதுதான் நம்ம ஆராதனை செலுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ தாவீது சொல்லுகிறார், இது எல்லாவற்றையும் செலுத்தினால் உமக்கு போதாத ஆண்டவரே, ஒன்னே ஒன்று மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு யாரை தொழுது கொள்ள வேண்டுமாம்? இரட்சகரை நாம் என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்காக? அவர் செய்த நன்மைக்காக. ஹல்லேலூயா. ஆமென். சேர்ந்து பாடுவோமா? இன்னும் கொஞ்சம் டெம்போ கூட்டுங்க. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். மறுபடியும் சேர். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே. ஆமாண்டவரே, எத்தனை பேர் அந்த பாடலை உணர்ந்து பாடிடுதே இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும்,
சத்தமாய் துதித்திடும் என்னுள்ளம் ஒரு மகந்தரவோ சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். இந்த ஆண்டு முழுவதும் செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே, பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தலைக்கு மேல கை தட்டி ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவை. நல்லா கை தட்டு. ஆத்துமா பாடி நல்லா கை தட்டு. இயேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்றோ போற்றிடும் என்னுள்ளம் என்றோ துதித்திடும் என்னுள்ளம் என்றோ போற்றிடும் என்னுள்ளம் என்றோ துதித்திடும் என்னுள்ளம் என்றோ போற்றிடும் என்னுள்ளம் என்றோ. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றோ போற்றிடும் என்னுள்ளம் என்றோ துதித்திடும் என்னுள்ளம் என்றோ போற்றிடும் என்னுள்ளம் என்றோ. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென். முழு உள்ளத்தோடு நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். முழு உள்ளத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை கிருபையாய் நடத்தினவரை விழுத்த நாளத்திலிருந்து நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. என்னை சிறகுகளாலே மூடிக்கொண்டார், என்னை செட்டைகளினாலே அவர் மூடிக்கொண்டார். அவர் நாமம் வல்லமை உள்ளது, பிரசன்னம் நிறைந்தது. மகிமைக்கு பாத்திரராகிய தேவன் நம் நடுவில் வந்திருக்கிறார். எல்லாரும் வேடிக்கை பார்க்காம கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஆங்காங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் எழுந்து நிற்போமானுடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. Thank you Jesus. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க மக்களாம். நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாங்கி திறந்து ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த புத்தாண்டுக்குள்ள போறதுக்கு முன்பதாக இந்த பழைய வருட ஆராதனை கர்த்தராகிய ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை விட்டு கொடுத்து நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். கைகளை கட்டி கொண்டு சும்மாய் நிற்கிற நேரமா இது, நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நேரம் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற நேரம், பரிசுத்தப்படுத்துகிற நேரம். உங்களை அவருடைய சுத்தமான தைலத்தினாலே, அபிஷேக தைலத்தினாலே உங்களை மீண்டும் ஒரு விஷயம் அனல் மூட்டுகிற நேரம். மகிமையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். Thank you Jesus. ஆண்டவரே, இத்தனை ஆட்கள், இத்தனை மாதங்கள் ஆண்டவரே, 12 மாதங்கள், 52 வாரங்கள், 365 நாட்கள் எங்களை சுகத்தோடு காத்தீரே, பலத்தோடு காத்தீரே, குடும்பங்களை காத்தீரே, பிள்ளைகளை காத்தீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு தேவ பிரசன்னம்
வல்லமை இந்த இடத்துல டிராவல் பண்ணுகிறத என்னால உணர முடிகிறது. யாரெல்லாம் கைகளை உயர்த்தி கர்த்தர் இடத்துல நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணாங்களோ, நல்ல வேலைகளை தந்திரு, நல்ல சம்பாத்தியங்களை தந்திரு, உமக்கு ஸ்தோத்திரம். அதை காட்டிலும் ரொம்ப முக்கியம் ஜீவன், பலன், சுகம். இது ரொம்ப முக்கியம். பாருங்க, கைகளை உயர்த்தி எனக்கு கொடுத்த ஜீவனுக்காக, ஆண்டை கூட்டி கொடுத்ததுக்காக, எத்தனையோ பேர் வியாதிகளிலே பலவீனங்களிலே சிரமப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார், உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். இந்த ஆராதனைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க வாய்களை திறந்து நன்றி பலிகளை செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி பலிகளை செலுத்துங்க. ஒரே ஒரு வார்த்தை தான், இயேசுவே உமக்கு நன்றி என்ற வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, எதுவுமே எனக்கு சொல்ல தெரியலையா, ஜீசஸ் நன்றி இயேசுப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஹalleluya. ரபல ரதுல ரப சந்த ரபல துல ரபலபோ. மகிமையின் தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஹalleluya. நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடு. சேர்ந்து பாடுமா? நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை. எல்லாரும் சேர்ந்து என் இயேசு, இயேசு நல்லவர். நீங்க பாடுங்க. என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். சேர்ந்து நல்லா கைதட்டி. என் இயேசு நல்லவர், என் இயேசு ஆமென், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் கடந்து வந்த பாதைகள் மிக கரடு முரடானவை. நான் கடந்து வந்த பாதைகள் மிக கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஆமென் ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி இதுவரை எங்களை நடத்தினவரே உமக்கு நன்றி அப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை உயர்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி உங்கள் வானத்துக்கு நேரம் உங்க முகங்கள் உயரட்டும். ஓ ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கிருபை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பலன் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம்.
நான் கடந்து வந்த பாதைகளில் எத்தனையோ பிரச்சனைகளை நான் சந்தித்தது உண்மை. ஆனால் இன்றைக்கு தேவ கிருபையினால் நாங்கள் நிலை நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்த தேவன் நீர் உண்மை உள்ளவர். நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நீர் எங்களுக்கு உண்மை உள்ளவராய் இருந்து எங்களை தூக்கி சுமந்த நல்ல தேவனே, நல்ல தகப்பனே, உமக்கு நன்றின்னு சொல்றவங்க மட்டும் வாயை திறந்து நல்ல நன்றியோடு ஹல்லேலூயா ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை கொடுத்து நிறைவேற்றி இருக்கிறார். தேவைகளை சந்தித்திருக்கிறார். கஷ்டத்தின் நேரத்தில் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவருடைய மகிமை பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய அன்பு பெரியது, அவருடைய மகிமை பெரியது. அப்படியே கைகளை உயர்த்தி நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தி தேவனே உம்மை துதிப்பே. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தி தேவனே உம்மை துதிப்பே. தேவனே உம்மை துதிப்பே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே. ஹல்லேலூயா. பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இந்த வருடம் முழுவதும் எத்தனையோ பேர் என்ன தள்ளினாங்கப்பா. ஆனா நீ என்னை பலவீனப்படுத்தின நேரங்களில் தான் உங்களுடைய பலன் என்னை தாங்கினது.
ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கைகளை உயர்த்தி நீ செய்த அதிசயங்களுக்காக நன்றி. தாழ்மையில் என்னை நினைத்திரே உமக்கு நன்றி. தயவு பாராட்டினரே உமக்கு நன்றி. கர்த்தராகிய ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது ஆண்டவரே. ஆயிரமான நாவுகள் இருந்தாலும் நன்றி சொல்ல போகாதாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் ஆயிரமான நன்மைகளை நமக்கு செய்கிறவராயிருந்தார். ஆமென். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபை பீட்டு வேணாம் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த முதலாவது செஷனுக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த கூட்டங்களை ஆராதனைகளை ஆஸ்வதித்து தாங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லாருக்குள்ள தேவனுடைய மகிமை பிரசன்னமும் காணப்படட்டும். நன்றி உள்ளதோடுமை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய வருட ஆராதனைக்கு முன்பதாக இந்த பழைய வருட ஆராதனையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்க போகிறோம். அன்போடு அழைப்பை ஏற்று பொள்ளாச்சி பகுதியில் ஊழியம் செய்கிற அருமையான தேவ மனிதர்கள், ஊழியர்கள் நம்மத்தில் இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். குடும்பமாய் வந்திருக்கிறார்கள். என்னுடைய அன்பு தங்கைக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். ஒரு நல்ல ஊழியங்கள் அந்த பகுதி உண்டு. அதனால் இந்த பழைய வருட ஆராதனையுடைய முக்கியமான செய்தி, நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்துகிற, தீர்மானம் எடுக்கிற, பொருத்தனை பண்ணுகிற, நம்மை அடுத்த நிலைக்கு முன்னேற்றுகிற ஒரு அற்புதமான வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நாம் இருக்கிற இடங்களிலே நல்ல கரங்களை தட்டி பாஸ்டர் அவர்களை நாம் வரவேற்போம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் தூக்கம் வருது? ஹல்லேலூயா. பாஸ்டர் இப்பயே வடை டீ கொடுத்துடலாம். தூக்கம் வரலாம். வந்து 4 பாட்டு பாடியிருக்கிறோம். தூக்கம் வந்துருச்சு. உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த 25வது ஆண்டின் கடைசி நிமிஷத்துலையும் உங்களோடு கூட பிராசிம் சபையோடு கூட இந்த புது வருட ஆராதனையில் நாங்கள் இந்த ஆண்டு கலந்திருப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடைசி நிமிஷத்துலையும் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை சில நிமிஷங்கள் மாத்திரம் உங்களோடு கூட, அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கிறபடியினாலே நான் அதை சொல்லி சில நிமிஷங்கள் அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து அவருடைய சரித்திரம் ஆரம்பமாகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. பென்யமீன் கோத்திரத்திலே கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலி ஒருவன் இருந்தான் என்று சொல்லி 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். பென்யமீன் கோத்திரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பராக்கிரமசாலி, அவனுடைய பெயர் கீஸ். அந்த கீஸுக்கு ஒரு மகன் இருந்தான். அவனுடைய பெயர் தான் சவுல். இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை முதன்முறையாக ராஜாவாக ஏற்றுக்கொண்டவனும் அரசாண்டவனுமாகிய சவுல்
அவனையும் அவனுடைய தகப்பனையும் குறித்து தான் இந்த முதல் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே என்ன நடக்கிறது? கீசுனுடைய கழுதை தொலைந்து போய்விட்டதாம். சவுலுடைய வீட்டில் இருக்கிற கழுதை தொலைந்து போய்விட்டபடினாலே சவுலுடைய தகப்பன் ஆகிய கீஸ் தன்னுடைய மகனை அழைத்து, சவுலே, கழுதை குட்டிகள் காணாமல் போய்விட்டது, ஆகவே நீ அதை கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சவுலை கீஸ் அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். சவுலை மாத்திரம் அவர் கீஸ் அனுப்பவில்லை, சவுலோடு கூட சேர்ந்து வேலைக்காரனையும் சேர்த்து அனுப்புகிறார். சவுலுடைய வேலைக்காரனும் சவுலுமாக சேர்ந்து ஒவ்வொரு பகுதியாக அவர்கள் தேடும்படி கடந்து போகிறார்கள். சிறுவிழிப்புத்தூர் பக்கம் போகிறார்கள், தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. விருதுநர் பக்கம் போகிறார்கள், தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை. சாத்தூர் பக்கம் போகிறார்கள். ஆக நாலா திசையும் போய் 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 தேடி 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 பார்க்கிறார்கள். அவர்கள் கடைசி மட்டும் தங்களுடைய கழுதை குட்டி கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியிலே சவுல் சொல்லுகிறார், நாம் திரும்பி வீட்டிற்கு போகலாம். இதுதான் இந்த 9வது அதிகாரத்தின் பாதியில் இருக்கிற ஒரு சம்பவம். சவுல் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், நாம் வீட்டிற்கு திரும்பி போவோம். தொலைந்து போன குட்டிகள், கழுதை குட்டிகள் காணவில்லை. நாட்கள் ஆகிவிட்டது, பல நாட்கள் ஆகிவிட்டது. நம்முடைய தகப்பனாகிய கீஸ் நாம் இருவரை குறித்ததான கவலை அவனுக்கு அதிகமாகி, கழுதை குட்டினுடைய கவலையை மறந்து கடைசியில் நம்மீது இருக்கிற கவலை எனக்கு அதிகமாகி விடுமாகவே நம் வீட்டுக்கு திரும்பி போவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வருஷத்தின் கடைசி நிமிஷத்தில் நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிற காரியம் இன்னும் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று சொல்லி நினைத்து கொண்டு வந்திருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக சில வார்த்தைகளை உங்களுக்கு என்று அவர் வைத்திருக்கிறார். அதே 9வது அதிகாரத்தின் வசனங்களை நாம் வாசிக்க முடியவில்லை. நான் தீர்க்க தரிசனம் சொல்லுவதில்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த கூட்டத்திலே ஒருவேளை நீங்கள் வாக்கு தத்தம், எனக்கு ஒரு நன்றான வாக்கு தத்தத்தை ஆண்டவர் என் சபை போதகர் மூலமாக பேசியிருப்பார், அதை நான் பெற்றுக்கொள்ளவே முடியும் என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கலாம். அல்லது பாஸ்டர் சொன்னது போல நமக்கென்று இங்கே அட்டைகள் வைக்கப்பட்டிருக்கும், அந்த அட்டைகளிலே எனக்கு என்ன இந்த ஆண்டவர் வாக்கு கொடுக்க போகிறார் என்கிற அந்த ஒரு தாகத்தோடும் எதிர்பார்ப்போடு கூட ஒருவேளை இந்த இரவு வேளையில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். பல காரியங்களை இந்த ஆண்டில் தேடி தேடி ஒருவேளை நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இந்த சவுலை போல கிடைக்காமல் போய் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு துயரத்தோடு கூட திரும்பி போகலாம் என்ற அந்த கடைசி நிமிஷத்தில் ஒருவேளை இந்த ராத்திரி வெள்ளை வந்திருக்கலாம். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில தான் சவுல் சொல்லுகிறான், இந்த பகுதியிலே யாராவது ஒரு ஊழியக்காரன் இருக்க மாட்டானா என்று சொல்லி கேட்கும்போது, அப்படியே அவர்கள் சாமுவேலுக்கு நேராக நடத்தப்படுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். சாமுவேல் தீர்க்கதரிசி, முதல் தீர்க்கதரிசியும் சாமுவேல் தீர்க்கதரிசி தான். ஆனால் நடக்க போகிற சம்பவம் என்ன என்று சொன்னால், அந்த நாட்களிலே இஸ்ரேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த அந்த காலம். ஆகவே சாமுவேலிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் உன்னை தேடி வருவான், அவனை நீ இஸ்ரேலுக்கு என்ன செய்ய வேண்டும்? ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேலிடத்திலே சவுலை குறித்து அங்கே சொல்லி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த கடைசி மணி நேரத்தில் நிமிஷத்தில் ஒருவேளை நீங்கள் ஒரு நோக்கத்தோடு கூட வந்திருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும், தேவை இருக்கும், தேவையோடு கூட எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைத்து வந்திருக்கிற அந்த நினைவு அல்ல, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேறொரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இங்க நடந்த சம்பவம் அதுதான். சவுலுடைய காரியம், தன்னுடைய வீட்டு கழுதை குட்டி காணாமல் போய்விட்டது. அந்த கழுதை குட்டியை நான் தேடி கண்டுபிடித்து என்னுடைய தகப்பனிடத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பது சவுலுடைய திட்டமாய் காரியமாய் இருந்தது. ஆனால் தேவ திட்டம் அவனை குறித்து என்ன இருந்தது? இந்த சாம்ராஜ்யத்துக்கே அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்பது அது தேவனுடைய திட்டமாய் இருந்தபடினாலே, அதனால தான் அந்த கழுதை கிடைக்கல. கழுதை கிடைச்சிருந்தா அவன் எங்கே போயிருந்திருப்பான்? எங்கே போயிருந்திருப்பான்? அதே சொல்லிருங்கய்யா நீங்களே. எங்கே போயிருந்திருப்பான்? வீட்டுக்கு திரும்பி போயிருப்பான். எதோட திரும்பி போயிருப்பான்? கழுதையோட திரும்பி போயிருப்பான். உங்களுக்கு கழுதை வேணுமா, ஆசாரியப்பட்ட வேணுமா? அந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் நீங்க நினைப்பதை காட்டில் ஒரு மேலான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த கடைசி நிமிஷத்தில் உங்களுக்கு அன்று மேலான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நான் நினைத்து கொண்டு வந்த அந்த கீழான ஆசீர்வாதம் அல்ல. அந்த கழுது குட்டி வேண்டாயா எனக்கு, எனக்கு உயர்ந்த அந்த ஆசாரிய பட்டம். அந்த ஆசாரிய பட்டம் மாத்திரம் இல்லைங்க, அங்க அதற்கு முன்பாக நிறைய காரியம் இருக்கு தெரியுமா? அவன் போகிறான், அவனை அறியாமலே போகிறாங்க. போய் சாமுவேல் போயிட்டாங்க. எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லலை. 26வது வசனத்தை பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். 9:26. அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். போதும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எதிர்பார்த்து வந்திருக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் தேவன் உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை இந்த 2026 வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பதாக சாமுவேல் சொல்லுகிறான் சவுலிடத்தில், நீ என்ன செய்ய, நீ என்ன செய்ய, என்ன செய்ய? ஏன் முஞ்ச பார்க்குறீங்க? வசனம் 26 என்ன சொல்லுது? ஆயத்தப்படு. நான் இப்போ உங்களை போய் ஆயத்தப்படுங்கன்னு சொன்னால் 10 நிமிஷத்தில் ஆயத்தப்பட்டுருவீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. நீங்கள் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த கூட்டத்திற்கு வந்திருப்பதற்கு முன்பதாகவே ஒரு வாரமாகவோ அல்லது 3 நாட்களாகவோ 5 நாட்களாகவோ 7 நாட்களாகவோ எத்தனை நாட்களாகவோ உபவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து இந்த வருஷத்துக்கு, வருகின்ற வருஷத்துக்கு கர்த்தர் எங்களோடு கூட பாஸ்டர் மூலமாக என்ன சொல்ல போகிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அந்த ஆயத்தத்தோடு கூட வந்திருக்கிற இந்த ராத்திரி வேளையில மீண்டும் ஒரு வசை சொல்லுகிறான், நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு சகோதரனே, ஆயத்தப்படு சகோதரியை. உனக்காக ஒரு ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். மறந்து போகாத. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம் அல்ல. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, உலக ஆசீர்வாதத்தை காட்டிலும் இந்த உலகத்திலே மேன்மையான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கும்படியாக, உங்களுக்கு கொடுக்கும்படியாக அவர் வைத்திருக்கிறார். ஆனால் செய்ய வேண்டியது ஆயத்தம். ஆயத்தப்படு. இவன் என்ன செய்கிறான்? சவுல் இந்த மேல் வீட்டிலிருந்து இறங்குகிறான். அவர்கள் பட்டணத்தை, அடுத்த வருஷம் அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்த போது சாமுவேல் சவுலை பார்த்து மீண்டும் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறார்? வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போகச் சொல் என்றான். 2வது காரியம், கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற அதி உன்னதமான இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்பட வேண்டும். நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும், நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை அதற்கு உரிமையாக்கி கொள்ள வேண்டும். சும்மா எதையும் ஆண்டவர் நம்மிடத்தில் தூக்கி கொடுத்து விடுவதில்லை. யார் அதற்காய் ஆயத்தமாய் இருக்கிறார்களோ, ஏனென்று சொன்னால் இந்த சவுல் கழுதை தேடி வந்தவன். அவனுடைய எண்ணமெல்லாம் கழுதின் மேல் இருந்திருக்கும், அவனுடைய எண்ணமெல்லாம் கீசின் தகப்பனுடைய வீட்டின் மேல் இருந்திருக்கும். ஆகவே உன் நிலையை ஆயத்தப்படுத்திக்கொள், உன்னுடைய காரியத்தினை ஆயத்தப்படுத்திக்கொள், உன்னுடைய சிந்தையை ஆயத்தப்படுத்திக்கொள். உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற காரியம் வேறு, நீ நினைத்து கொண்டிருக்கிற காரியம் அல்ல. உனக்காக தேவன் வைத்திருக்கிற காரியம் வேறு. கடைசி நிமிஷத்தில் வந்திருக்கிற அருமையான திருச்சபையின் மக்களே,
கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் வேறு ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு பாஸ்டர் ஆயத்தப்பட முடியாது, நீங்கள் தான் ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை பெறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அது யாருக்கு என்று சொல்ல முடியாது. இங்கே அநேகருக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவன் சொல்லுகிறான், அடுத்து வேலைக்காரனை நீ அனுப்பியிருப்பான். வேலைக்காரனை நமக்கு முன்னாடி போய் சொல்லுற சாமுவேல் தீர்க்கதரிசி, சவுல், அவன் என்று எதிர்காலம் ஒரு பிரகாசமாக இருக்க போகிறது. அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஒரு மனுஷன். 2 பேருமே விசேஷித்தவர்கள் போய்கொண்டு இருக்கும்போது கூட என்ன இல்லை, வேலைக்காரன் வேண்டாம். அவன் வேலைக்காரன் இருப்பான் என்று சொன்னால் அந்த விசேஷித்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமோடு கூட லோத்தினுடைய குடும்பங்கள் கடந்து போகும் வரைக்கும் ஆபிரகாமை தேவன் நினைச்சவில்லை, ஆசீர்வதிக்கவில்லை. அழைத்தது ஆபிரகாமை. கானானில் இருக்கும்போது தேவன் அழைத்தது ஆபிரகாமை மாத்திரம்தான். ஆனால் அவனோடு கூட ஆபிரகாமோடு கூட சேர்ந்து வந்தது யாரு? லோத்தும் அவனோடு கூட சேர்ந்த மக்களும் வந்தார்கள். ஆகவே தான் குறிப்பிட்ட இடம் வந்தபோது இருவருக்கும் அங்கே சண்டை வந்தபடினாலே, பிரச்சனை வந்தபடினாலே அவர்கள் பிரிய நேரிடுகிறது. லோத்து பிரிந்து போகிறான். லோத் அங்கே சோதோம் கொமோரா பட்டணத்தின் செழுமையை பார்த்தவன் பிரிந்து போன பிற்பாடு ஆண்டவர் ஆபிரகாமுடைய பேசுகிறார். ஆபிரகாமே, எழுந்து நட. வடக்குக்கும் தெற்குக்கும் எவ்வளவு தூரமோ, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நடந்து திரி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த 2026 ஆண்டிலே தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆயத்தம் மாத்திரமல்ல, உங்களோடு கூட வருகிற எந்த ஒரு தேவனுக்கு பிடிக்காத எந்த காரியமாக இருந்தாலும் இந்த வேளையில நீங்கள் அதை விட்டு அகற்றுங்கள். இந்த நொடி பொழுதே உங்களுக்கு தேவனுக்கு பிடிக்காத எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கொடுக்கப்பட போகிற இந்த ஜெப வேளையில நீங்கள் அதை அகற்றி போடுவீர்கள் என்று சொன்னார். எனக்கு தெரியாது கர்த்தர் யாரெல்லாம் அபிஷேகிக்க விரும்புகிறாரோ அவர் 2026 ஆண்டிலே உங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்த அவர் விரும்புகிறாரோ அப்படி அவர் இந்த வேளையில் அவர் அபிஷேகிக்க அவர் விரும்புகிறார். அதனால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே சொல்லுகிறார், வேலைக்காரனை கலட்டி விட்டு, தேவனுக்கு பிடிக்காத காரியம் 2025 நீ செய்து கொண்ட காரியத்தை கலட்டி விடு. சபை ஆராதனைக்கு வராமல் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரியத்தை கலட்டி விடு. மொபைலுக்கு அதிகமாக கொடுக்கிற நேரத்தை கலட்டி தூக்கி எறி. தேவனோடு கூட செலவிடுகிற நேரத்தை கூட்டு. தேவனுடைய வார்த்தை அதிகமாக தியானிக்கிற நேரத்தை கூட்டு. தேவன் உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு விரும்பாத எந்த காரியமாக இருந்தாலும் கொடுக்கப்படுகிற சில நிமிஷத்தில் ஜெப வேளையில் நீங்கள் அப்புறப்படுத்துவீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட பெரிய காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்க ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இப்பொழுது நீங்கள் உங்களுடைய போதகர் கூட சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். இன்னும் வருகின்ற நாட்களில், வருகின்ற வருஷங்களில் உங்களை வல்லமையாக எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். அது அவருடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஒரு அதிகாரியாக உயர்த்த விரும்பலாம், ராஜாவாக உங்களை உயர்த்த விரும்பலாம். ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வரலாம். அல்லது இந்த இடத்துல உங்களை ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் எழுப்பலாம். இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை ஒரு சுவிசேஷகராக எழுப்பலாம். இதே இடத்துல போதகருக்கு உதவி செய்கிற ஒரு உதவியாளராக போதகராக எழுப்பலாம். யாருக்கு தெரியும்? நான் விடு, உன் வேலைக்காரனை விரட்டு. உன் வேலைக்காரன் உன்னோடு கூட வரக்கூடாது, அவனை முந்தி அனுப்பு. தேவனோடு கூட தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை அகற்றி முன்னேறி. அடுத்து சொல்லுகிறார் 3வது காரியம். அந்த 27வது வசனத்தின் கடைசி பகுதி பாருங்க. நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில். 3வது காரியம், தரித்து நில். தேவனுடைய வார்த்தையை நான் உனக்கு சொல்லும் வரைக்கும், உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில். ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இங்கே புதிய ஆண்டில் கொஞ்சம் தரித்து நில்லுங்க.
ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தொட்டு விடலாம், இன்று இரவு ஆண்டவர் உங்களை சந்தித்து விடலாம். அதை மீண்டும் ஆண்டவர் செயல்படுத்தும் வரைக்கும் நீங்கள் சற்றே தரித்திருங்கள், சற்றே தரித்து நில்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் தேடி வந்தது ஏதோ ஒரு காரியத்திற்காக, உங்கள் மனதிலே நீங்கள் நினைத்து வந்தது ஏதோ ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நினைத்து வந்தீர்கள் அல்லவா? உன் நினைவுகளின் நினைவுகள் அல்ல. ஹல்லேலூயா. உன் நினைவுகளின் நினைவுகள் அல்ல. உன் நினைவுகள் உன் வழிகளின் வழிகளும் அல்ல. உனக்கு நான் வேறு வழி வைத்திருக்கிறேன். நான் உனக்கு வேறொரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். நான் உனக்கு வேறொரு உயர்வை வைத்திருக்கிறேன். அது நீ விரும்புகிற பிரகாரம் அல்ல, அது நான் விரும்புகிற பிரகாரமாக. அநேகருக்கு நான் உன்னை மாதிரியாக, அநேகருக்கு நான் உன்னை ஆட்சி செய்யும்படியாக, அநேகருக்கு நான் உன்னை ஜெபிக்கும்படியாக, அநேகருக்கு நான் உன்னை தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக நான் வைத்திருக்கிறேன். மகனே மகளே, நீ செய்ய வேண்டியது ஆயத்தப்படு, நியாயத்தப்படு. கழுதையை தேடிக்கொண்டிருக்காதே. கழுதை போகட்டும், அது தானாய் வீடு போய் சேர்ந்து விட்டது, நீ அறியவில்லை. நீ தேடிக்கொண்டிருக்கிற காரியம் உனக்கு வரும். ஆனால் அதை விட மேலான ஒரு காரியத்தை நான் உனக்கென்று வைத்திருக்கிறேன். இந்த சபையின் வளர்ச்சிக்காக, இந்த சபையின் இன்னும் பெருக்கத்திற்காக. அது நீங்கள் யாரும் அறிந்திராத ஒரு ரகசியம். அதுதான் தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை. தரித்து நில், ஆயத்தப்படு, வேலைக்காரனை துரத்தி விடு, சற்று நீ தரித்து நில். ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். இந்த பழைய வருடத்தில் ஒருவேளை நீங்கள் வேறு விதமாய் நீங்கள் நினைத்து எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஓ அல்ல, கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆண்டவர் விபரீதமாய் வேறு வகையாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேறு வழியாய் வேறு வகையாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இது உண்மை, இது உண்மை. நான் தேர்ந்தெடுத்து கொடுக்கிற சத்தியம் அல்ல. நான் தேடி பிடித்து இதை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கவில்லை. தேவன் என்னோடு கூட சொன்ன வார்த்தை, தேவன் கொடுத்த இந்த பகுதி ஒரு சிறிய பகுதி தான். இதை என் மக்களுக்கு சொல்லு என்று சொல்லி கொடுத்த இந்த பகுதி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். தேடிக்கொண்டிருக்கிறாயோ மகனே, எதையோ நீ தேடி வந்திருக்கிறாயோ மகளே, உன் வாழ்க்கையில ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி ஏமாற்றத்தோடு கூட கடந்து வந்திருக்கிறாயோ, தேவன் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். 2026 ஆண்டில் தேவன் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். நீ ஆயத்தப்படுவாயா? நீ ஆயத்தப்படுவாயா? ஆயத்தப்படுவாயா? ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்க. உங்களை ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. நீங்கள் நினைக்கிறதல்ல, நீங்கள் நினைக்கிறபடி அல்ல, தேவன் நினைக்கிறபடி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க, உங்களை ஆயத்தப்படுத்துங்க. சகோதரனே, சகோதரியே, அம்மா, ஐயா, வாலிப சகோதரி, வாலிப சகோதரா, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு அவருடைய கரத்திலே கொடுங்க, ஆயத்தப்படுத்துங்க. இன்னும் தேவனுக்கு பிடிக்காத காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. அது கடைசி நேரம், கடைசி நேரம். இனி இப்படிப்பட்ட ஒரு 25வது ஆண்டின் கடைசி நிமிஷங்கள் நமக்கு வராது. தேவன் உங்களை கொண்டு வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம் உண்டு, பெரிய திட்டம் உண்டு. பெற்றுக்கொள்ளுங்க, அதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுத்துங்க. உங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துங்க, உங்களுடைய சிந்தையை பக்குவப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை காணுமே. ஹல்லேலூயா. பக்குவப்படுத்துங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சுங்க. ஆண்டவரே, என்னை பக்குவப்படுத்துங்கப்பா. என்னை விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை விட்டு கொடுக்குறேன். நீங்கள் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீங்களோ ஆண்டவரே, நான் தேடுவதல்ல, நீர் எனக்காக என்ன வைத்திருக்கிறீங்களோ அதை எனக்கு கொடுக்கும்படியாக என்னை விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஆயத்தப்படுத்துகிறேன் ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்துகிறேன், என்னை ஆயத்தப்படுத்துகிறேன். வேண்டாத சிந்தனைகள் வேண்டாம், வேண்டாத எண்ணங்கள் வேண்டாம் ஆண்டவரே. உனக்கு பிடிக்காத காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில வேண்டாம் ஆண்டவரே. மொபைலுக்கு அதிகமான நேரம் நான் கொடுப்பதில்லை ஆண்டவரே. உமக்காக 2026வது ஆண்டை உமக்காக செலவிடுவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறேன் நீரோ என்னோடு கூட பேசுவீராக, என்னோடு கூட பேசுவீராக. பேசும் பேசும் பேசுகிற ஆண்டவர்.
ரியாந்துலா ரிகா ரபு ஷகந்தல ரிகா நதுரா துனா ரேபாலா ரபுக்கலா ரபாலா தியாந்தோனமா. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம் இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. ஒருவேளை உன்னை தரிசியாக ஆண்டவர் நியமிக்கும்படியாக இறங்கலாம். ஒருவேளை நீ ஒரு உதவி போதகராக இருக்க ஆண்டவர் உன்னை நியமிக்க இறங்கலாம். நீ யாராக ஒரு பெரிய வல்லமையான பிரசங்கியாக கூட நீ எழும்பலாம். வருகின்ற நாட்களில் இந்த பிரசங்கம் திருத்தலிருந்து ஒரு பெரிய தீர்க்க தரிசி எழும்பலாம், ஒரு பெரிய போதகர் எழும்பலாம், பெரிய சுசேஷகர் எழும்பலாம், அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர்கள் எழும்பலாம். ஒப்புக்கொடு, அது நீதான். ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார், உன்னை தேடி வருகிறார். நீ கழுதை தேடுகிறவன் அல்ல, நீ ஆட்டு மந்தையை தேடுகிறவனாய், ஆத்துமாக்களை தேடுகிறவனாய் மாறுவாய். வேறு மனுஷனாவா என்று சொல்லப்படுகிறது. வேறு மனுஷனாக போகிறாய், வேறு மனுஷனாகி போகிறாய், வேறே மனுஷியாகி போகிறாய். ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. ரிபா ரௌதுரா மங்கர ஷதலடி தியந்தன மங்கரவா லேமானா துரபா ஷிகேரவி அந்தலரி அந்தலரதுனமா ரேபாலா திஹதன ஹௌஷேகேரி அந்தரவோ ரிமந்தல திக்கல ரிபி அந்துலமா லீபாக ரபு ஷபல ரபல ஹுதுடி அந்துனமா தீதா ருமக ரபு ஷதடம அந்துரபா. யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும் என்னுடைய அழைப்பு? பெற்றுக்கொள் அந்த அழைப்பை, பெற்றுக்கொள் அந்த அழைப்பை. தீர்க்க தரிசனமாகவே பெற்றுக்கொள், தரிசனத்தோடு கூட பெற்றுக்கொள். ஆவியானவர் அசைவாடு கொண்டிருக்கிறார், ஆவியானவர் அசைவாடு கொண்டிருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு கூட, ஒரு நோக்கத்தோடு கூட மகளே மகனே உன் பக்கத்தில் கடந்து வருகிறார், உன்னை தொடுகிறார், உன்னை தொடுகிறார். பெற்றுக்கொள் அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் அந்த அபிஷேகத்தை. கர்த்தர் தொடுவார் அந்த பெற்றுக்கொள் அந்த அபிஷேகத்தை. ஒரு விசேஷித்த அனாயிண்டிங், ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு விசேஷித்த அபிஷேகம், தீர்க்க தரிசன அபிஷேகம், தீர்க்க தரிசன அபிஷேகம், ஒரு எழுப்புதலின் அபிஷேகம், எழுப்புதலின் அபிஷேகம், போதகரின் அபிஷேகம், சுவிசேஷனுடைய அபிஷேகம். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரிசீவ், 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 ரிசீவ். Receive the Holy Spirit, receive the Holy Spirit, receive the Holy Spirit. Ribatoda Ramakuraba, Riganda Ritala Rutana Magaduraba Karaba, Riba Mama Shudala Rabikanta Rabala Turama Turaba. Rigantari Kalarabo, Ribiantala Rabo, Shikiriantala. ஹல்லேலூயா. கர்த்தனமோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பரிசுத்தப்படுத்துகிற நேரம், நம்மளை பலப்படுத்துகிற நேரம், நம்மோடு இடைப்பட்டு நம்மை பலப்படுத்துகிற நேரம். கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இது ஏதோ ஒரு கடமைக்கான, ஏதோ ஒரு ஆராதனையாய் அல்ல, புது வருடத்தை நாம் கொண்டாடும்படியாய் நாம் வரவில்லை. நம்மில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் நமக்குள்ளே ஏற்படுத்தும்படி, ஒவ்வொரு சகோதரர்களுக்குள்ள கர்த்தர் அந்த காரியங்களை செய்யும்படி கைகளை உயர்த்தி தூங்காதீங்க தயவு செய்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தாவே என்னை ஆயத்தப்படுத்தும், இந்த புது ஆண்டை சந்திக்க என்னை ஆயத்தப்படுத்தும். ஓ, கழுவப்படாத எந்த பாத்திரத்திலும் பால் ஊற்ற முடியாது. பழைய துருத்தியில, பழைய இருக்கிறதான அந்த துருத்தியில புதிய திராட்சை ரசத்தை ஊற்ற முடியாது. துருத்தியும் புதிதாய் மாற வேண்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பழைய வஸ்திரத்தை புது வஸ்திரத்தோடு இணைக்க முடியாது, இணைத்தால் அதுவும் வீணாய் போகும் என்று பைபிள் சொல்லுகிறது. என்னை ஒரு புதிய மனிதனாய் இந்த எல்லைக்குள்ளே 2026 எல்லைக்குள்ளே போவதற்கு முன்பதாய் என்னை ஒரு புதிய மனிதனாய் மாற்றும்படி தேவ பிரசன்னம் என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே, தேவ பிரசன்னம் என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே, தேவ பிரசன்னம் என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே. சகோதரர்கள், வாலிபர்கள், ஆண்கள் அந்த வாயை திறந்து அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை பிரசன்னம் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஒருவேளை நீங்க வேலை பார்த்துட்டு வந்திருக்கலாம், சரீர பலவீனங்கள் இருக்கலாம். அந்த சரீர பலவீனம் எல்லாம் கர்த்தருடைய வல்லமை இறங்குச்சுன்னா நிர்மூலமாக்கி விடும். கைகளை, 2 கைகளை உயர்த்தி இயேசுவே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுங்கள். புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு என் பாத்திரத்தை கழுவும் ஆண்டவரே. வேதனை உண்டாக்குகிற வலி என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்க்கிற நேரம் இது, என்னை ஆராய்ந்து பார்க்கிற நேரம் இது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் உன்னை கைவிடாததற்கு காரணம் உண்மையில் இருந்த தேவனுடைய கிருபை, உண்மையில் இருந்த அந்த அபிஷேகம். எதை நீங்க கூட்டுறீங்களோ இல்லையோ, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தின் அனலை கூட்டுவீங்கன்னா
கர்த்தர் உங்களை புதிய எல்லைக்குள்ளே கர்த்தர் கொண்டு செல்லுவார். புதிய மகிமைக்குள்ளே கர்த்தர் கொண்டு செல்லுவார். புதிய வார்த்தைக்குள்ளே கர்த்தர் கொண்டு செல்லுவார். புதிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறார். புதிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். நீங்க வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், சின்ன பிள்ளைகளா இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த ராத்திரி வேளையிலே கண்கள் கண்கள் கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார், உங்கள் செவிகளை திறப்பார். இதுவரையும் கேட்காத, இதுவரையும் பார்க்காத, இதுவரைக்கும் அறிந்திராத ஏராளமான காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கும்படி உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். யாரை வேடிக்கை பார்க்க வேணாம், யார் ஜெபிக்கிறாங்க நீங்க பார்க்க வேணாம். நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பட்டும். கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பட்டும். ஒவ்வொரு சகோதரர்களையும் கர்த்தருடைய வல்லமை நிரப்பட்டும். என் பக்கத்தில் இருக்கிறவங்க ஆவியால் நிரப்பப்படாதுன்னு சொல்லி இருக்காதீங்க. உங்களை நிரப்புனா நீங்க நல்ல வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க. நீங்க நல்ல வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க. நீங்க நல்ல ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க நல்ல அனல் மூட்டப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, ஹோலி ஸ்பிரிட், இயேசுவின் நாமத்தினால. ஓ காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணின, பெண்மான்களை ஈன பண்ணின அந்த வனாந்தரத்திலே சத்தம் இந்த எல்லைகளுக்குள்ளே கேட்கப்படுவதாக, 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 கேட்கப்படுவதாக. வெறுமையான பாத்திரமாய் அல்ல, வெறுமையான பாத்திரமாய் அல்ல. நிரப்பு ஆண்டவரே. மகிமை 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 மகிமை. பரஷே ரபா பரா சரா பரா துரா ரபா ரபா ஓரி பாபா பாபா ரதுலா ரபா லஷே ரிகந்தன நமபோரியாந்தனா. என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே. என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே. ஆரைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி ஊருவே. ஆரைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி ஊரு. என்னை இழுத்து கொள்ளும், என்னை. அருமையான ஆராதனை சகோதரர்கள் அப்படி இணைந்து ஓடி வந்து பிரபதகனரபா. என்னை ஓடி வந்திடுவே. அறைக்குள் அழைத்து செல்லும், அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே. அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே. அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில். அப்படியே சகோதரர்கள் எல்லாரும் கைகளை மாத்திரம் உயர்த்தி, எல்லா சகோதரர்களும் கண்களை மூடி அறைக்குள் அழைத்து அன்பில் கூறுவே. என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே. என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே. ஆரைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி ஊருவே. ஆரைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி ஊருவே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். இனிமையானவரே, ஊற்றுண்ட பரிமளமே. இனிமையானவரே, ஊற்றுண்ட பரிமளமே. உடக்கை தாங்குகிறீ, வழக்கையால் தழுகிறீ.
இடக்கையால் தாங்குவி, வலக்கையால் நழுவு. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே கையை உயர்த்திருக்கிற வேளையில கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்படி சொல்லுகிறாரு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, தீர்க்க தரிசனமா சொல்லுகிறாரு. நான் இந்த 2 நாட்களும் நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்தேன். 2 நாட்கள் நான் ஜெபித்தேன். என்ன அனலைஸ் பண்ணேன், ஒவ்வொன்றா எழுதினேன். இந்த ஜனவரியிலிருந்து ஆண்டவரே உமக்கும் எனக்கும் தடையாய் நிற்கிற காரியங்களை என்னன்னு எழுதுனா 24 காரியங்களை கர்த்தர் என் உள்ளத்துல கொண்டு வந்து எழுதபடி சொன்னார். 24 காரியங்கள் ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பை துண்டிக்கும்படி போராடின 24 தவறுகள். அந்த தவறுகளோடையே நீ புதிய ஆண்டுக்குள்ள போகக்கூடாது, நான் முற்றிலுமாய் அதை அழித்து போடும்படி என் சமூகத்திலே வந்திருக்கிற உனக்கு பலன் தருவேன்னு கர்த்தர் சொன்னாரு. இந்த ராத்திரி வேளையில் நான் சொல்லுகிறேன், அருமையான சகோதரா சகோதரி, எத்தனை தவறுகள், எத்தனை முறை தேவனுக்கும் நமக்கும் இடையே பயங்கரமான பிளவை உண்டாக்கின அந்த மோசமான பொல்லாத தவறுகள், பலவீனங்கள், அந்த பொல்லாத காரியங்களில் இருந்து கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில உனக்கு விடுதலை தரும்படி கர்த்தர் விரும்புகிறார். யாருக்கெல்லாம் விடுதலை வேணும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தியிருக்கிற வேளையில அவர்கள் உச்சந்தலை மேல் விசேஷித்த அபிஷேகம் வந்து இறங்கும். உன்னுடைய சிந்தையை போராடி, உன்னுடைய இருதயத்தை போராடி, உன்னுடைய ஆவியிலே போராட்டத்தை கொண்டு வந்து இதுவரைக்கும் ஜெபிக்க முடியாதபடி, தேவனுக்கு முன்பதாய் நிற்க முடியாதபடி எவைகள் எல்லாம் அழுத்தினதோ அந்த பொல்லாத சபிக்கப்பட்ட கிரியைகள் இப்பொழுதும் குடும்பத்தை விட்டும் உன் எல்லைகளை விட்டும் உனக்குள்ளே தனிப்பட்ட விதத்தில் எழும்ப முடியாதபடி போராடுகிற அந்த காரியத்தை பரலோக அக்கினி சுட்டரிக்கும்படி இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை தனிப்பட்ட விதமாய், ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதமாய், ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதமாய் என் தேவன் சந்திக்கிறார், 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 சந்திக்கிறார். எஸ் லார்ட், எஸ் லார்ட், சந்திக்கிறார். அல்லா பரா 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 ஷபா ரபா லதுல ரபா ஹந்தர ரபா உலகதி அங்கரபோ ரிபா பாபா பரதுல ரபோ ரியாந்தர ரபதல ரபா ரிகாந்தரா அந்துரா மனதரா. ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே. சகோதரர்கள் மட்டும் உயிருள்ள உமக்கே. சகோதரர்கள் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கே, எஸ், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுதி நிற்போம் ஆண்டுடைய சமூகத்துல. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றியோடு வாய்கள்ல துதியோடு எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரத்தோடு எழுந்து நில்லுங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லி எழுந்து நில்லுங்க. ஹல்லேலூயா. தியாரல கதுனா ஷகனனா மத்தியங்கல துரபலதனமா. எல்லாரும் எழுந்து நிற்போமா தேவ சமூகத்துல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்திய உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமை. மறுபடியும் சேர்ந்து உலகம் எல்லாம் மாயையா, உலகம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, சீர்படுத்தும் சிருஷ்டிகரே, பலப்படுத்தும் துணையாளரே, பலப்படுத்தும்
துணையாளரே பிரசன்னம் தேவ ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும். அப்படியே ரெண்டு கையை உயர்த்தி பிரசன்னம்னு சேதர சொல்லுமா. பிரசன் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். மறுபடியும் சேர்ந்து பிரசன்னம் பிரசன்னம் தேவ. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா. இன்னும் சில மணி துளிகளிலே நாம் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக உள்ள பிரவேசிக்க போகிறோம். வசனம் சொல்லுகிறது, வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் அவரை சந்திக்க வேண்டுமா. ஹல்லேலூயா. ரபல திஹனமா ஷேகரவௌதியா கரபா. இடம் முழுவதும் ஆண்டுடைய பிரசன்னம் அளவில்லாமல் நிரம்பி இருக்கிறது. சபையின் எல்லைகள் முழுவதும் தேவ பிரசன்னம் அளவில்லாமல் நிரம்பி இருக்கிறது. ஓ, கர்த்தருடைய பிரசன்னம் அப்படியே ஒவ்வொருவரோடும் டிராவல் பண்ணுகிறது, என்னால பார்க்க முடிகிறது. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் அப்படியே இடைபடுகிறது, என்னால பார்க்க முடிகிறது. விடாதீங்க, அந்த தேவ பிரசன்னத்தில் அப்படியே ஜோமனுங்க பார்க்கலாம். 2026 நாம் சந்திக்கும் பொழுது பிரசன்னத்தோடு தேவ மகிமையோடு கர்த்தருடைய வழி நடத்துதலோடு இந்த புதிய ஆண்டுக்குள்ள உள்ள பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்குள்ள ஒரு புதிய கிருபைகளை அபிஷேகத்தை வல்லமையை தரும்படி கர்த்தர் விரும்புகிறார். நல்ல ஜோமனுங்க பார்க்கலாம். கண்களை மூடி வேடிக்கை பார்க்காதீங்க. சகோதரி வேடிக்கை பார்க்காதீங்க, சகோதரர்கள் வேடிக்கை பார்க்க கூடாது. நல்ல கண்களை மூடி ஜோமனணும். ஆண்டோடத்துல புதிய ஆண்டை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த உலகத்துல ஏதோ வேற இடத்துல எங்கெங்கயோ இந்த புதிய ஆண்டை பெற்றுக்கொள்ள அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவன் கொடுக்கிற ஆண்டு, புதிய ஆண்டு கர்த்தர் கொடுக்கிற ஆண்டு, புதிய ஆண்டு கர்த்தர் கொடுக்கிற ஆண்டு. 2026 கர்த்தர் கொடுக்கிற ஆண்டு, மேன்மையை காண போகிற ஆண்டு. அவருடைய கரத்தில் இந்த ஆண்டை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அவருடைய கரத்தில் இந்த ஆண்டை பெற்றுக்கொள்ள போகிறோம். அவருடைய கரத்தில் இந்த ஆண்டை பெற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் என்கிற வேளையில ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, நம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. விடாதீங்க, நல்ல கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு புதிய பிரசன்னத்தோடு, ஒரு புதிய பிரசன்னத்தோடு நீங்கள் அமைதியாய் நிற்க வேண்டிய நேரம் இல்லை இது. நீங்க கர்த்தரை துதிக்கிற நேரம். அந்த புதிய நாளை பெற்றுக்கொள்ள போகிறோம், அந்த புதிய ஆண்டை பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தரிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறோம். வருகிற ஆண்டு உனக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது, வருகிற ஆண்டு உனக்கு மேன்மையாய் மாறப்போகிறது. காரணம் கர்த்தருடைய கரத்திலே பெற்றுக்கொள்ள போகிறோம், கர்த்தருடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்ள போகிறோம், கர்த்தருடைய கரத்திலே பெற்றுக்கொள்ளுகிறோம், கர்த்தருடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. இடம் அசையாம இருக்கிற இடத்துல எங்க அங்கு அசையாம கர்த்தருடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Mighty Jesus, mighty Jesus, mighty Jesus, mighty Jesus, mighty Jesus. Fire of the Holy Spirit. We worship you, Lord. We worship you, Lord.
Lord. Everybody clap in the name of Jesus. ரிகபர துரபலபரபா. அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வேளையில கர்த்தருடைய மகிமை 2026க்குள்ள நம்மளை பிரவேசிக்க பண்ண போகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. துரபல துரலபர துலரபா ஷபரபல துலரபலபரபா. விடாதீங்க. கர்த்தருடைய சமூகம் நிறைந்திருக்கிற நேரம், கர்த்தருடைய சமூகம் நிறைந்திருக்கிற நேரம். ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களும் ஜெபம் பண்ணுங்க, ஒவ்வொரு தம்பிமார்களும் ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya 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 ஹalleluya. நல்ல வாரம் பண்ணி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்து. இயேசுவின் நாமத்தினால ஒருவர் சும்மா இருக்காதீங்க. யாருடைய வாய் சும்மா இருக்க கூடாது. இயேசுவே இந்த புதிய ஆண்டு எனக்கு மேன்மையா வரணும். பெற்றுகள் ரிபா பபர துல ரபா ஷே அல்ப ரக்கப துரபல பரபோ மீரே தேகரே தேரோ. அபிஷேகத்தோடு கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தோடு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பெற்றுக்கொள்ளுங்க. உரபலபர ஷபரபல துலரபல தலரபா உரபனமர துடரியந்தலபர துலரபலபா மல்க பவனதி அங்கன துடபலபரபலபரபா. ஒரு விசேஷித வல்லமை இந்த இடம் முழுவதையும் நிரப்பி இருக்கிறது. இன்றைக்கு தேவன் உங்களை புதிய மாற்றத்துக்குள்ளே கொண்டு வர போகிறார். பழையவைகள் எல்லாம் இதோடு ஒளிந்து போக போகிறது. பழைய காரியங்களை கர்த்தர் ஒழிக்கிறார். பழைய சாபங்கள் ஒழிக்கப்படுகிறது. பழைய கிரியைகள் ஒழிக்கப்படுகிறது. பழைய பலவீனங்கள் ஒழிக்கப்படுகிறது. கர்த்தர் உங்களை புதியும் கூர்மையுமான எந்திரமுள்ள பற்களாய் மாற்றுவதற்கு தேவன் இந்த ராத்திரி வேளையில் உங்களை நிரப்புகிறார். பெற்றுக்கொள் சகோதரா, பெற்றுக்கொள்ளுங்க. மல் பர்கா தோரோசே. உன்னதான் அந்த ஆவியாருடைய கரம் தொடுது. ரெகதர பாபா பரதுலரபோ ரிபா பாபா மாமா துடரபலபோ ரிகா பாபா பாபா லதுலரபோ அல்பரா துரபல அந்தரபனமா. மகிமையின் தேவனே, இந்த 2026 உங்க சமூகத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். உங்களுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வர ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற போகிறது. இதுவரையும் இல்லாத மேன்மையான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாரும் சேர்ந்து இயேசுவே இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் 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 ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால 2026 ஆண்டுக்குள்ள நாம் பிரவேசிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே இந்த புதிய ஆண்டை காண செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். Yes Lord, yes Lord, yes Lord. 2026 வரவேற்கிறோம். 2026 இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறோம். ஆசீர்வாதத்தோடு, பலத்தோடு, சுகத்தோடு, வல்லமையோடு, அக்கினி அபிஷேகத்தோடு. உரபலா துரபலபஷே அல்பரா கபரபன துலபோ. நாங்கள் வரவேற்கிறோம். நல்ல கரங்களை தட்டி 2026 நாங்கள் வரவேற்கிறோம். வெல்கம் டு 2026. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற 2026க்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய சீனியர் பாஸ்டர்கள் வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு அறிவிப்பார்கள். நாம் யாவரும் எல்லாரும் வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கணும். எல்லார் கையிலையும் உங்கள் வேதத்தை திறந்து நீங்கள் அந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். ஆகினாலே 31ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிறீங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் எடுக்க தெரியாதவங்களும் பகுதியில் எடுத்துக் கொடுங்க. 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாம் அதான் நம்முடைய சபைக்கு 2026ஆம் ஆண்டு தேவன் நமக்கு
ஜெபித்த பொழுது கொடுக்க வாக்குத்தத்தங்கள். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். இன்னொரு முறை வாசிக்கிறேன். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். எல்லாரும் வேத புத்தகத்தை உயர்த்தி நம்ம அப்படியே அந்த வாக்கு தத்தங்களுக்காக நம்ம எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் நாம் ஒருமித்து இந்த வாக்கு தத்தத்தை சேர்ந்து நாம் எல்லாரும் ஸ்தோத்தரித்து. ஆமென், ஆமென். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக இந்த ஆண்டு கர்த்தர் சொன்னார், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எல்லா வேத புத்தகத்தை கீழே வைத்து விட்டு நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண போகிறோம். இந்த புதிய ஆண்டில் தேவன் புதிய நன்மைகளை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். எல்லாரும் நின்றவன் நம்ம ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம், நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா நமக்கே. ஆண்டவர் இந்த புதிய ஆண்டை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரப்போகிறார். எல்லாரும் கண்கள் முடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். உங்களுக்காய் நம்மத்தில் வந்திருக்கிறதான அருமையான தீர்க்க தரிசன அம்மா அவர்கள் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் அறிவிப்பார்கள். எல்லார் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. Oh, we are worthy of praise and worship, Lord. Hallelujah. எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஓ ரிமந்தர துஷே கடத ரிபினியந்தரபா லெப்பந்தரதியந்தரபா. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டில் புதிய பலத்தோடு கூட மரிக்காமல் ஜீவனோடு கூட இருந்தபடிய ஜனங்கள் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற நாட்களுக்காக நன்றி தகப்பனே. எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? மரணம் நமக்கு சொந்தமில்லை. மரிக்காமல் ஜீவனோடு கூட இருந்து கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். 3 முறை ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் ரத்தத்தின் வழியாய், உங்களுடைய மரபணு வழியாய் வந்த நோய்கள், கேன்சர் நோய்கள், எந்த கட்டிகள், எலும்பு நோய்கள், சுகர் நோய்கள், எந்த ஒரு நோய்களும் உடைய பிள்ளைகளையும் உடைய சந்ததிகளை தொடருவதில்லை இயேசுவின் நாமத்தினால். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென், ஆமென், ஆமென். கடந்த ஆண்டுகளில் இருந்த எல்லா தடைகள், எல்லா மலைகள் எல்லாம் பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழுகிறது இயேசுவின் நாமத்தினால். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு தேவனுக்காக மகிமையாய் எழும்ப போகிறீர்கள். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென், ஆமென், ஆமென். நிறைய பேர் என்னுடைய கணவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கீங்க. என் குடும்பம் ரட்சிக்கப்பட என்று ஜெபித்துக் கொண்டிருக்கீங்க. அந்த பொல்லாத பிசாசு மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்க அந்த சத்ரு இந்த நாளில் முடக்கப்பட்டு போகிறான். கால்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லலாமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, குடும்பம் ரட்சிக்கப்படும். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். சொல்லுங்க, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. நிறைய பேர் பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்க. ஆனா இந்த புதிய ஆண்டில பாவம் இல்லாத நீதியின் வாழ்க்கை, பரிசுத்தத்தின் வாழ்க்கை, தேவனுக்கென்று வைராக்கியமாய் எழும்புகிற உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிற சந்ததியாய் நீங்கள் ஒவ்வொரு இந்த சபையில் எழும்ப போகிறீங்க. ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென்.
பாவம் இல்லாத நீதியின் சந்ததி, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற சந்ததி, கர்த்தருடைய வார்த்தைக்கென்று வைராக்கியமாய் வாழுகிற சந்ததியார் எழும்ப போகிறாங்க. நீங்கள் ஆமென் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தோடு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் பிரவேசிக்கும்படியா ஒவ்வொரு யுத்த புருஷர்களா எழும்ப போறீங்க. ஒவ்வொரு யுத்த புருஷர்கள் பிசாசுடைய ராஜ்யத்தை அழித்து தேவ ராஜ்யத்தின் இடத்துல கொண்டு வர போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை எங்கும் அறிவிக்கப்பட போகிறது. உங்களுடைய வாய்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல போகிறது. வானமண்டலத்தில் இருக்க ஆவிகள் முடக்கப்பட போகிறது. கர்த்தருடைய நாமம் பிரஸ்தாபப்பட போகிறது. அதற்கென்று நீங்கள் ஒவ்வொரு பாத்திரங்கள், நீங்கள் ஒவ்வொரு யுத்த புருஷர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. இந்த சிவகாசி பட்டண இந்த திருத்தாங்கள் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும். பரிசுத்தவான்களாக எழுப்புவார்கள். உங்களுடைய ஒவ்வொரு வீடும் நீதிமானுடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கப்படுகிற குடும்பமாக எழுவும். ஹல்லேலூயா என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், வாளாகாமல் தலையாவீர்கள். ஓ ஹல்லேலூயா, ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. லெஷக்கரிமன பந்தரதி அந்தரபா, லேஷிகரிமன பந்தரதி அந்தரபா. என் ஜனங்களின் வார்த்தைகளை கேளுங்கள். மஃபரியா துரமா ஷேடத ரிமிடி கர பௌத்தரிபி அந்தரபா. ஓ 2026 ஆண்டு எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாத ஆண்டவரே. ஆசீர்வாதமா இருக்குமா இல்ல சண்டைகளா இருக்குமா, எப்படி இருக்கும் என்று சொல்லி யோசித்து கொண்டு வந்திருக்கேன். ஜனங்களே, என் வார்த்தைகளை கேளுங்க. அடுத்த ஆண்டு நீங்கள் நினைக்கிற விதமாக இருக்க போவது இல்லை, இருக்க போவதில்லை. எங்கு பார்த்தாலும் குழப்பங்களை நீங்கள் கேட்க போகிறீர்கள். ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ணுவதையும் சமாதானம் இழந்தவர்களாக எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் கேட்கப்படுகிற செய்திகளை நீங்கள் கேட்க போகிறீர்கள். ஆனாலும் எனக்கென்று தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பரிசுத்தமும் நீதியின் வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகளை என் சட்டையின் மறைவில வைத்து பாதுகாத்துக் கொள்வேன். அதற்கென்று இந்த சபையை நான் முன்குறித்து அழைத்திருக்கிறேன். இது என்னுடைய அடைக்கல பட்டணம். இந்த சபை என்னுடைய அடைக்கல பட்டணம். இதற்குள்ளே வந்து உண்மையாய் நீதியாய் பரிசுத்தமாய் வாழுகிறவனுக்கு என்னுடைய அக்கினியின் அபிஷேகத்தை போட போகிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இப்பொழுது என்னுடைய தூதன் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறார். அவனுடைய கரங்களில் ஒரு பாத்திரம் இருக்கிறது. அவனுடைய பாத்திரத்தில் எண்ணெயோடு கூட சேர்ந்த அக்கினி இருக்கிறது. எவர்களெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று எனக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, உலகத்தின் அசுத்தத்தை தங்களை பிரித்தெடுத்தவர்கள், அந்த சிறு பிள்ளையாய் இருக்கலாம், வாலிபனாய் இருக்கலாம், வயோதிபராய் இருக்கலாம், யாருக்காய் இருந்தாலும் என்னால் முன்குறிக்கப்பட்டவனை பிரித்தெடுக்கிற நாட்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மாம்சத்தில் வாழுகிறவனுக்கும் ஆவியிலே வாழுகிறவனுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்த போகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் யோசுவாக்களாக எழும்ப வேண்டும். மோசேயின் காலம் முடிந்து விட்டது. ஓ, என் ஊழியக்காரர் எனக்காக ஜெபிப்பார் என்ற காலம் முடிந்து விட்டது. இனி நீங்கள் யுத்த புருஷர்களாய், சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய், சத்ருவின் ராஜ்யத்தை முறியடிக்கிறவர்களாய், கேன்சர் நோய்களையும், ஓ முடியாத நோய்களையும், எலும்பு நோய்களையும், டிபி நோய்களையும், ஜீவனுக்கு போராடுகிற நோய்களையும் நீங்கள் பார்த்து பேசும் பொழுது அது இல்லாமல் போகும். இதோ நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நாவின் அதிகாரத்திலே ஜீவன் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறது கனியை புசிப்பான். உங்களுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஓ, என் புது திராட்சை ரசத்தை நான் ஊற்ற போகிற நாட்கள் இதோ சமீபமாய் இருக்கிறது. ஆனால் வெளியே வைக்கப்பட்ட அந்த கற்சாடிகள் கழுவப்பட வேண்டாம். என்னுடைய மகிமை வெளிப்படுவதற்கு நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். உங்கள் இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும். கள்ளம் கபடம் இல்லாத இருதயம், புறங்கூறாத இருதயம், பொய் பேசாத நாவு, திருடாத நாவு,
விபச்சாரம் வேசித்தனம் இல்லாத வாழ்க்கை மட்டுமே எனக்கு சொந்தமாகும், மட்டுமே எனக்கு சொந்தமாகும். விபச்சார வேசித்தனக்காரர்கள் இனி சபைக்குள் காலடி எடுத்து வைப்பதில்லை. நானே அவர்களை தடை செய்வேன். மீறி இந்த சபைக்குள்ளே வந்து தீட்டுப்படுத்துவார்களானால் மரணம் அவர்களை சந்திக்கும் என்று எச்சரிக்கிறேன். நான் பரிசுத்தமுள்ள தேவன். ஆகியால் இங்கு வருகிற நீ பரிசுத்தமாக வேண்டும். பரிசுத்தம் இல்லாவிட்டால் இந்த சபைக்குள் நீ வரக்கூடாது. ஆனாலும் உங்கள் கிருபையா இருக்கிறபடியால் மனம் திரும்பும்படி உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்கிறேன். உனக்கு தீராத நோய்கள் வரும் முன்பதாக, கர்ப்பத்தில் உனக்கு நோய் வரும் முன்பதாக நீ மனம் திரும்ப, நீ மனம் திரும்ப. என் சமூகத்தில் துணிகரமாய் நீ பேசுவது என்ன? என் சமூகத்தில் துணிகரமாய் உன் மனம் போல உட்கார்ந்து கொண்டு இருப்பது என்ன? எத்தனை நாட்கள் உன் மனம் போல வாழ்வாய்? நான் பட்சிக்கிற அக்கினி, நான் பட்சிக்கிற அக்கினி. என்னுடைய சபை அது அக்கினி நிறைந்த சபையா இருக்கும். நான் ஜாட்டை எடுத்து சுத்திகரிக்கவில்லையா? காசுக்காரர்களை நான் துரத்தி அடிக்கவில்லையா? அதைத்தான் நான் செய்ய போகிறேன். என் சபை எனக்கென்று எழுவோம். என்னுடைய ஊழியக்காரனே, என்னுடைய வார்த்தைகளை கேள். தைரியம் பண்ண திடமனதாகிரு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். தைரியம் கொண்டு திடமனதாகிரு. உன்னை நியாயத்தில் குற்றப்படுத்துகிற எந்த நாவியும் நீ குற்றப்படுத்துவாய். இது என்னுடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரமாய் இருக்கிறது. எதற்கும் கவலைப்படாது. நான் உன்னோடு கூட நடத்துகிற காரியம், செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கு. இந்த சிவகாசி பட்டணத்தை அசைக்கும்படியாக இந்த சபை எனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறேன். என் ஊழியக்காரனோடு இணைந்து நீங்கள் ஊழியம் செய்வீர்களானால் என் ஊழியக்காரனை நீ மேற்கொள்ள கூடாது. உன்னுடைய தாழ்மையில் இருந்து அவன் சொல்லுகிற நீ கேட்டு நடக்கும் பொழுது கிருபை உன் குடும்பத்தை சூழ்ந்து கொள்ள. என் ஊழியக்காரனை குறித்து அனாவசியமாய் பேசுகிற வார்த்தைகளை இன்றோடு நிறுத்த வேண்டாம். என் ஜனங்களே, உங்களை நான் அதிகமாய் நேசிக்கிறபடியால் உங்களை இந்த கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் பரிசுத்தம் உள்ளவனுக்கு மாத்திரமே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். சகோதரிகளுக்கு இந்த பக்கம் வாக்குத்தத்த அட்டை இருக்கும், சகோதரர்களுக்கு அந்த பக்கம் வாக்குத்தத்த அட்டை இருக்கும். நீங்கள் வரிசையாக அழகாக வந்து நீங்கள் வாக்குத்தத்த அட்டையை நீங்கள் பெற்று சென்று நீங்கள் கர்த்தருக்கு மகிமைப்படுத்த. எல்லாரும் வீட்டுக்கு போயிடக்கூடாது. புதிய வருட ஆராதனை நல்ல செய்தியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாங்க சகோதரிகள் பக்கமும் சகோதரர்கள் பக்கமும் வாங்க. மெதுவாக வந்து சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க வரிசையில் வாங்க. காணிக்க பாக்ஸ் இருக்கும். காணிக்க பாக்ஸில் காணிக்கையை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வாக்குத்தத்த அட்டையை பெற்றுக்கொள்ளும். வரிசையாக வாங்க, வரிசையாக வாங்க. வரிசையா வரும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே.